ஓகே கைஸ், இது ஒரு ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூஸ் வீடியோ மாதிரி. ஸோ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பெட்டராகும் நீங்கள் எக்ஸ்கியூஸ் எதுவும் மேக் பண்ணாட்டி. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபில்டர்ட் வீடியோ தான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்க, நான் நாளைக்கு ஜிம் போவேன், இல்லை அடுத்த வாரம் போவேன், எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாமே பண்ணணும், ஆனால் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ இந்த எல்லா எக்ஸ்கியூஸையும் நீங்கள் கட் பண்ணிட்டாலே உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டராகும் தெரியுமா? ஸோ நான் எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபைட் கிளாஸ் போகணும், இல்லை ஜிம்முக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ நான் வந்து அடுத்த வாரம் போகலாம், அதுக்கு அடுத்த வாரம் போகலாம், பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணும்போது எனக்கு லைஃப் எங்கேயுமே போகாது. எப்போ நான் அந்த எக்ஸ்கியூஸை கட் பண்ணி ஓகே இனிமேல் நான் பண்ணணும், எல்லா எக்ஸ்கியூஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்போ நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் என் லைஃப் உண்மையிலே மாறுது. ஸோ வந்து நீங்கள் எல்லா எக்ஸ்கியூஸையும் எப்போ விட்றீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் அப்படி பேரடைம் ஷிஃப்ட் தலைகீழாக மாறும். தலைகீழானா இன்னொரு வகையில் மாறும். ஸோ வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னா வைங்க, இன்னைக்கு போங்க. ஜஸ்ட் நீங்கள் பெரிய அளவில் பண்ணணுன்ல, சின்ன அளவு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வாங்க. அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மினிமம் எஃபெக்டிவ் வால்யூம் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஜிம்முக்கே போனதில்லை, ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க, இன்றைக்கி மெம்பர்ஷிப் போட்டுருங்க. போட்டுட்டு சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் ஏதாவது டம்பிள்ஸ் ஏதாவது தூக்கி பார்த்துட்டோ இல்லை கை கால் வீசிட்டோ அப்படி ஸ்கிப்பிங் பண்ணிட்டோ வந்துடுங்க. அவ்வளோதான். முதல் 1 வாரத்துக்கு இவ்வளோமே போதும். ஸோ அந்த சின்னதாக ஃப்ரிக்ஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும். அப்படி தான் எல்லா விஷயமே எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த 1 மாதம் 6 மாதத்துக்கு நான் 2 மணிக்கூர் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா அது எப்படி? உங்களுக்கு மோட்டிவேஷன் போகும், நீங்கள் வராமல் விடுவீங்க, எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் ஸ்மால், ஆனால் எந்த எக்ஸ்கியூஸுமே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஜிம்முக்கு போகணும், ஃபிசிக் ஏற்றணும், ஃபைட் பண்ணணும், சம்பாதிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டெய்லி பண்ணால் உங்கள் லைஃப் எவ்வளோ தூரம் மாறி இருக்கும். இல்லை இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த வருஷம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அந்த எல்லா எக்ஸ்கியூஸுமே விடுங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ நான் எப்போ அந்த சின்ன எக்ஸ்கியூஸ் என்ன நாளைக்கு பண்ணலாம், இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங் பண்ணலாம், பிறகு பண்ணணும்னு வச்சுருப்பேன், ஆனால் பார்த்துட்டே இருப்பேன், பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கே பண்ணுங்கள். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் தான் எனக்கு விஷயங்கள் நடக்குது. இல்லாமல் வந்து நம்ம பிறகு பண்ணலாம், எக்ஸ்கியூஸ் பண்ணலான்னு அது எப்போவுமே நடக்காது. அதே மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷன்னா ஒரு விஷயத்த பிறகு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு, அது ஒரு பெரிய ஒரு சாபம் மாதிரி. நம்ம எது பண்ணினாலும் இன்னைக்கு நாளைக்கு அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அது வந்து சீக்கிரம் முடிச்சிடும். ஓகே, நான் கேமராவில் பார்க்க நல்லா இருக்கேன். ஸோ இதுக்கு ரீசன் வந்து நான் ஜிம்முக்கு போனது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் எந்த எக்ஸ்கியூஸுமே இல்லாமல். ஸோ நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு எனக்கு ஜிம்முக்கு போகணுமா என்ன, அது ஒரு நிறைய ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு காரணம் வச்சு போகாமல் இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம், எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்கியூஸை நீங்கள் கட் பண்ணணும். இன்னைக்கு சாயங்காலம் முடியலையா, சாயங்காலம் வேலை இருக்குது, காலையில் போங்க. அதாவது ஆண்ட்ரூ டேட் சொன்ன ஒன்று தான் நான் திருப்பி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு வகையில் சொல்கிறேன், நோ ஃபேப்பில் வாங்க. ஸோ உங்களுக்கு ரீலாப்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். உங்கள் இன்ட்யூஷன், அதாவது எவ்வளோ தூரம் உங்களை அறிஞ்சிருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நான் ரீலாப்ஸ் பண்ணணுமா. ஸோ நேற்று எனக்கு ரொம்ப அதிகமாகவே அறிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் என்கிட்ட கேட்டேன், நான் வந்து என்னோடய ஆசைகளுக்கு நான் இடம் கொடுத்து நான் திருப்பி ரீலாப்ஸ் பண்ணணுமா? இல்லை. ஓகே, அந்த இன்ட்யூஷன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்கை நான் கேட்டேன். நோ, எக்ஸ்கியூஸே பண்ணல. அதனால நான் திருப்பி என்னோடய ஜேர்னியில் அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ பக்கத்து வீட்டில் பால் வந்திருக்காதான். ஸோ வந்து நீங்கள் எந்த வித எக்ஸ்கியூஸுமே இல்லாமல் உங்கள்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்து அந்த சின்ன இதை கூட கட் பண்ணி தூரத்துக்கு எரிஞ்சிருங்க. உங்கள் லைஃப் வந்து எங்கேயோ போகும். இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது கூட எனக்கு மைண்ட் என்ன இல்லாமல் சொல்லிச்சு, பரவ பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். நான் கேட்கல. எனக்கு வந்து எது நல்லதுன்னு என்னோட ஹையர் செல்ஃபை கேட்டேன், அது இதை பண்ண சொல்லிச்சு பண்ணேன். ஸோ உங்கள் ஹையர் செல்ஃபை நல்லா டியூன் பண்ணுங்கள். ஒரு மைண்டு வாய்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்கள் பக்கெட் லிஸ்ட் இருந்தால் இன்றைக்கே பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு இதோட பெட்டரான விஷயங்கள் உங்களுக்கு பண்ணது கிடைக்கும். அதை விட்டுட்டு ஜிம்முக்கு போகணும் 1 வருஷமாக வச்சு அந்த 1 வருஷம் கழிச்சு பண்ணி அப்புறம் இன்னும் 1 வருஷம் லேட்டாக இதுக்கு லைஃப் வில் கெட் பெட்டர் வென் யூ ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கணும்னா, எந்த எக்ஸ்கியூஸுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னா அதை பண்ணிடுங்க. அதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த பர்பஸ் வரும், அதுலேருந்து அடுத்தடுத்து போங்க. ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் என்னோட செக்ஷுவல் எனர்ஜி மாஸ்டரி கோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருங்க. அது எப்படி நிறைய பேர் ரீலாப்ஸ், இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரி இந்த எனர்ஜியை கொண்டு வந்து நம்ம ஸ்டெபிளைஸ் ஆக்கி ஹார்னியாக இல்லாமல் அதை வந்து நம்ம க்ரோத்துக்கு நம்ம மைண்டை யூஸ் பண்ணி நம்ம தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த 3D இந்த மாயையில் எப்படி உருவாக்கி நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணது எப்படின்னு அந்த கோர்ஸில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், சூன் ரிலீஸ் பண்ணுங்க.